வணக்கம். நான் உங்க சன் ராமநாதன் பேசுறேன். இப்போ நடைபெற இருக்கக்கூடிய தமிழக பொது தேர்தல் 2026 இதற்கு நம்முடைய தஞ்சை தொகுதி வேட்பாளராக அறிவித்திட்ட நம்முடைய மாண்புமிகு தலைவர் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் இளம் தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு இளைஞருக்கான ஒரு வாய்ப்பா கொடுத்து இளைஞர்கள் எல்லாம் ஊக்குவிக்கும் விதமாக மிக சிறப்பாக எங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கியதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, நம்முடைய தஞ்சாவூர் தொகுதியில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனைத்து நிகழ்வையும் மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் தஞ்சை மக்கள் மிக எழுச்சியாக இருக்கிறார்கள். தலைவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், இன்னைக்கு மகளிர்களுக்கு 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க, கூப்பன் வழங்குறாங்க, அதுல எந்த விதமான பொருட்களும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்முடைய மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், இப்படி அனைத்து விதமான தொகையும் உயர்த்தி இருக்கிறாங்க. இன்னொன்னு, பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஏற்றி இருக்காங்க, 1000 1500. இது போல எண்ணற்ற திட்டங்கள் செய்திருக்காங்க. அதே போல நான் தஞ்சாவூர் மேயரா இருந்த காரணத்தினால தஞ்சாவூர்ல கிட்டத்தட்ட நாங்கள் பொறுப்பேற்கும் போது அதிமுக ஆட்சியில எந்த சாலையுமே இல்லாம இருந்தது. ஆனா அதன் பிறகு இந்த 4 ஆண்டுகள்ல 100% சாலைகள் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது. 100% போட்டு முடிச்சிட்டோம். மக்கள் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, குடிநீர் பிரச்சனை அவ்வளவு இருந்தது. இன்னைக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை. ஏன், இன்னும் 30 ஆண்டுகளுக்கு தஞ்சாவூர்ல குடிநீர் தட்டுப்பாடே ஏற்படாத நிலையை உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி குப்பை அள்ளுறதா இருக்கட்டும், மின் விளக்குகளா இருக்கட்டும், ஏர்போர்ட் அமைக்கிற விஷயமாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன் மாற்றி அமைக்கப்பட்ட விஷயமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, நம்ம பட்ஜெட் போடுறது பாத்தீங்கன்னா 30 கோடி. 2021 நாங்கெல்லாம் வருவதற்கு முன்னாடி வெறும் 30 கோடி தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நாங்க பொறுப்புல இருந்து வெளியேறும் போது இந்த 4 ஆண்டுகளை முடிக்கும் தருவாயில் போட்ட பட்ஜெட்ல 427 கோடிக்கு போட்டிருக்கோம். 30 கோடி எங்க, 427 கோடி எங்க? அப்ப எந்த உயரத்தை நம்முடைய திமுக அரசு நல்லபடியா பண்ணிருக்கு அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வருவாயை உயர்த்தினது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்ல கிரிவலமா இருக்கட்டும், சாலைகள் அகலப்படுத்தப்பட்ட சாலையா இருக்கட்டும், இப்ப பழைய தஞ்சாவூர் மாதிரி இருக்காது. அதை பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப எழுச்சி ஆகுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தஞ்சாவூர் வேற மாதிரி இருக்கு, புதிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு சிறப்பா மணிமண்டபமா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டா பூங்காவா இருக்கட்டும், இப்படி எல்லா நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். இப்போ டைட்டில் பார்க் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ஒரு 5000 பேருக்கு தஞ்சையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஒரு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி செய்து தரணும் முதல்வர் அவர்களிடத்துல கண்டிப்பா கோரிக்கை வைப்போம். நம்ம தஞ்சாவூர் மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்கொண்டு காத்திருக்கு. அதனால விரைவில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்கு. இன்னும் வந்ததுக்கு பிறகு நிறைய பாலங்கள் அமைக்க இருக்கிறோம். இதெல்லாம் மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி. இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம தலைவர், நம்ம முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தஞ்சாவூர் திமுக கோட்டை தான் மீண்டும் திமுகவின் கோட்டையை உறுதி செய்யும் விதமாக நாங்கள் உழைத்து, மக்களாகிய நீங்கள், இதை பார்க்கின்ற நீங்கள் எங்களுக்கு மீண்டும் உதயசூரியனில் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.